வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே சிக்கன் குழம்பு நல்லா செய்ய தெரியும். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த குழம்ப சாதம், இட்லி, தோசையோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுள்ள சிக்கன் எடுத்து கழுவிட்டு புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதற்கேற்றாற் போல் அளவுகளை சொல்லியிருக்கேன் பாருங்கள். 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, இது ரெண்டுத்தையும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் இதில் சேர்க்க போகிற மசாலா பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இன்றைக்கி இந்த குழம்ப நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 5 காய்ந்த மிளகாய், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்பூன் மல்லி விதை, இதோட 2 ஈர்க்கு கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். ஒரு ஃப்ரைங் பேனில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. அப்படியே 2 மினிட்ஸ் வறுத்துடலாம். அதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு தேங்காய் துருவலை சேர்த்துக்கணும். அதையும் 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அம்மியில் அரைச்சிக்க போகிறோம். இப்படி வறுத்து எடுத்து அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா அதுக்கு ஒரு தனி ருசி இருக்குது. அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விடணும். அது பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். ஆயிலில் ஒவ்வொரு பொருளாக போட்ட பிறகு அதை வதக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி செய்தாலே போதும், டேஸ்ட்டாக செய்திட முடியும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டினுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடணும். சேர்த்து தக்காளி நல்லா குழைய மசிச்சு விட்டு வதக்கணும். மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே நல்லா இந்த ஆயிலே வதக்கி விடணும். ஸ்டவ்வை ஸ்லோவாக மாற்றிடுங்க, கருகிடக்கூடாது. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணீரை இதுபோல் தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நல்லா வெந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். அதன் பிறகு தான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கணும். மசாலா சிக்கன் மேலே நல்லா படுறா மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவோட 1/2 டம்ளர் அளவு அம்மியை கழுவின தண்ணீரை இதோடு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு எப்படி வேணுமோ அதற்கேற்றாற் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணீர் மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணீர் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பார்க்கலாம். சிக்கன் அதிக நேரம் வேக விடக்கூடாது. போதும். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். கமகமன்னு நல்ல வாசனையோட டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.